Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் முனாஃப் ப்ரோ சேனல் என்னோட இதுதான். இந்த சேனல் எதுக்கு ஓப்பன் பண்ணோம்னா நம்ம ட்ராவல் விளாக், மோட்டோ விளாக், பைக் ரைட் அண்டு பைக் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணலான்னு தான் ஐடியா இருக்கணும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் என்னோட சிச்சுவேஷன் காரணமாக வந்து குவைத்துக்கு வந்து அர்ஜென்ட்டாக கிளம்ப வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மந்த் நான் குவைத்துக்கு கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. ஸோ அது வரைக்கும் வந்து என்னால் மோட்டோ விளாக் பண்ண முடியாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷெஃப். என்னோடய குசைன் வந்து இட்டாலியன். ஸோ இட்டாலியன் ஃபுட்டெல்லாம் சமைப்பேன். நிறைய ஃபுட்டு தெரியும். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுருக்கேன், சமைச்சிருக்கேன். ஸோ ஒரு 7 இயர்ஸாக நான் வந்து ஹோட்டல் ஃபுட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஒரு 3-4 மந்த்ஸாக வந்து ஓனர் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ குவைத்துக்கு போகிறேன் அப்படின்றதுனால என்னால் இங்கே ரெஸ்டாரண்ட்டை வந்து கொஞ்சம் பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். அதனால தான் ஸோ ரெஸ்டாரண்ட்டே இந்த நிலமைனா ஸோ வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால தான் நான் வந்து ஏற்கனவே நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் போயிட்டு வந்த பிறகு நான் பிளான் பண்ண மாதிரி ஸோ பைக் ரைட்ஸ், ட்ராவல் வாக் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலான்னு கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் வந்து நான் வந்து நம்ம சேனலில் யாரும் மறக்கக்கூடாது. அதனால தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணலாம், வீட்டில் இருக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போது டிஷ் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாம் இட்டாலியன் டிஷ்ஷு இந்த மாதிரி கான்டினென்டல் வேறு எதுவும் கிடையாது. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச டிஷ்ஷு, எல்லாருக்கும் நல்லா பிடிச்ச டிஷ்ஷு, எல்லோரும் பார்த்துருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னால் எப்படி பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அப்படி நான் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம பார்க்க போகிறது கேரட் ஹல்வா, காஜர் ஹல்வா. ஸோ ஃபர்ஸ்ட்டு வீடியோன்றதுனால நம்ம இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தடுத்து வந்து நம்ம குக்கிங் வீடியோ போடும்போது டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போது நம்ம சமைக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையானது வந்து கேரட். ஸோ அது கொஞ்சம் பொடிசாக துருவிக்கிறோம். ரெண்டாவது வந்து சர்க்கரையை வந்து நம்ம பவுலில் கொஞ்சம் பெரிய குவான்டிட்டியாக தெரியும். ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். மில்க் ஒரு 250 ml யூஸ் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட்லெஸ் கோவா யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஸ்வீட்லெஸ் கோவா கிடைக்காதனால நான் வந்து ஸ்வீட் கோவா யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்வீட் கோவா யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து சர்க்கரையில் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த குவான்டிட்டி பார்த்துக்கோங்க. அப்புறம் கிஸ்மிஸ் அண்டு முந்திரி பருப்பு. ஸோ அடுத்தது நெய். பேன் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே நம்ம வந்து ஃபஸ்ட்டு கீயை வந்து ஊற்றிக்கிட்டு, ஸோ உங்களுக்கு எவ்வளோ கீ தெரியும் அவ்வளோ யூஸ் பண்ணிக்கங்க. நான் கொஞ்சம் கீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடுவேன். நம்ம வச்சுருக்கிற கேஷ்யூ நட் அண்ட் கிஸ்மிஸ் இது ரெண்டுத்தையும் போட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம வறுத்து எடுத்துப்போம். நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கரிஞ்சிடும். நம்ம வந்து வேறு ஒரு பேனில் வந்து அதே கீழே வந்து நம்ம ஏற்கனவே துருவி வச்சிருக்க கேரட் வந்து அதில் போட்டு அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு சாத்தே பண்ண முடியும். அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். நீங்கள் கீ நல்லா சாப்பிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட கீ போட்டு பண்ணலாம். நம்ம இந்த கேரட்டோட ரா ஃப்ளேவர்
போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கணும். ஸோ இந்த இன்க்ரீடியண்ட் வந்து நீங்கள் வந்து டபுளாக கூட ஆக்கிக்கலாம், உங்களுக்கு வந்து குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா. இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து 1/2 kg போட்டிருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா இது குவான்டிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகிடும். ஸோ நீங்கள் வந்து சமைக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் கேரட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மில்க், சுகர் அண்ட் கோவா எல்லாம் அது அப்படியே வந்து நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த அல்வா வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதை வந்து இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தா நீங்கள் பாலையும் இந்த கேரட்டையும் வந்து குக்கரில் போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மெத்தட்லேயும் பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரா ஃப்ளேவரும் போயிடுச்சு. அந்த சேம் டைம் வந்து நம்ம கேரட்டும் கொஞ்சம் குக் ஆகிடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா குக் ஆகிருக்கு. அந்த டெக்ஸ்டர் வந்து நல்லா பைண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வச்சுருக்கிறப்போ இந்த கோவா பார்த்திங்கன்னா நான் 50 கிராம் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அதில் 30 கிராம் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா இது ஸ்வீட் கோவா, நம்ம பாலும் அதிகமாக ஊற்றிருப்போம். ஸோ அதனால் வந்து கோவா வந்து அதிகமாக தேவைப்படாது. இந்த ஸ்டேஜில் தான் வந்து நல்லா குக் பண்ணிக்கணும். சுகர் ஆட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து குக் ஆகாது, போட்டு மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சுகர் போடுறதுக்கு முன்னாடியே நல்லா குக் பண்ணிக்கணும். ஸோ கலர் வந்து இப்போது டிம்மாக இருக்குது, பிளாக் கலரில் இருக்குங்க. சுகர் போட்டு நம்ம குக் பண்ணால் கரெக்டான அந்த கலர் டெக்ஸ்டர் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ டெக்ஸ்டர் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா பைண்ட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம ட்ரை பண்ணதுக்கப்புறம் சுகர் போட்டு குக் பண்ணலாம். சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்வீட் ப்ளஸ் கோவா எனக்கு கிடைக்கல, ஸ்வீட் கோவான்றதுனால நான் சுகரை வந்து கொஞ்சம் கம்மி தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் யூஸ்வலாகவே நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சுகர் சாப்பிடுவாங்க அதிகமாக, நிறைய பேர் மைல்டாக இருந்தால் பிடிக்கும். எனக்கு மைல்டாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து சிம்பிள் வச்சுக்கலாம். ஓகே, நான் மைல்டாக சாப்பிடுவேன் சுகர். ஏன்னா வந்து மைல்டாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்லாம். அதிகமாக இருந்தால் தேவைப்படும். ஸோ நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ வந்து
எடுத்து வச்ச அந்த கிஸ்மிஸும் அந்த கேஷ்யூ நட்ஸும் வந்து மேலே அப்படி தூவிட்டுலாம். ஸோ கைஸ், நம்மளோட கேரட் அல்வா ரெடி. ஸோ கலர் நல்லாவே இருக்குது, சூப்பராக வந்துருக்கு. அண்ட் டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா ஸ்டிக்காக ஆகுது ஸ்பூனில். ஸோ அல்வாவோட டெக்ஸ்டர் இதுதான். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, சூப்பர். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், அருமையாக இருக்கும். நல்ல ஃபங்க்ஷன்ஸில் வந்து இந்த மாதிரி பண்ணி வைக்கலாம். அண்டு வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது ஸோ சிம்பிள் வேலை தான், சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ், கொஞ்சம் நேரம் ஆகும் பண்ணுறதுக்கு. ஸோ ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.